ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீடோ கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் பேரி ப்ரிசன்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். வாங்க உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஈஸி மோடே ஆரம்பிக்கலாம் கைஸ். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேமில் நான் ஃபஸ்ட்டு வரதான் கைஸ் என்னோடய நான் போன தடவை வந்திருந்தேன், ஆனால் அது வீடியோ எதுவும் எடுக்கலை. மற்றவங்களும் என்னோடய ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் லீடர் போர்டில் ஃபஸ்ட்டில் வரேன் கைஸ். நான் ட்ரை பண்ணுறேன் என்னோட முடிஞ்ச அளவுக்கு. பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வரேன்னா என்னென்னு. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இது என்னோடய புது யூடியூப் சேனல். இனிமேல் தான் நான் வீடியோ போடணும். நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன் கைஸ். வாங்க இப்போ போகலாம் கைஸ். இப்போ இவங்கிட்ட தான் கைஸ் மாட்டுவேன்னு தெரியல. துரத்திட்டு வரா. அந்த பட்டன் மட்டும் அழுத்திட்டான்னு விட்ருவான்னு நினைக்கிறேன் கைஸ். அட பிடிச்சிட்டான். சரி, நல்லா பட்டன் ஆன் பண்ணது அப்படியே இருக்குது. இப்போ நான் மேலே ஏறி எஸ்கேப் பண்ணால் போதும் கைஸ். அவர் துரத்திட்டே வராங்க கைஸ். ஓடு 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 இப்போ. அப்போ தான் வந்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அவனை இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டான். அவ்வளோதான். நம்ம ஏறி அந்த பைப்பில் போய் அந்த வெண்ட் வழியாக எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டுருக்கேன். நீங்களும் லைக் பண்ணுங்கள். எப்படியாச்சும் நான் லைக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பண்ணிங்கன்னா அப்புறம் நான் பார்ட் 2 ஹார்ட் மோடில், இதுவே ஹார்ட் மோடில் விளாடுவேன். அதுக்கும் நீங்கள் ஹார்ட் மோடு, லாவா மோடு எது வேணாலும் கேளுங்க, நான் விளாட்றேன். அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸில் நிறைய கேமு இல்லை வேறு ஏதாச்சும் எனக்கு இன்னொரு கேமும் ஏதாச்சும் விளாட்ணுன்னா சொல்லுங்க கைஸ், அதுவும் விளாட்லாம். அவ்வளோதான். இங்கே சீக்கிரமாக வந்தாச்சு. இதெல்லாம் ஈஸி தான் கைஸ். எனக்கு முன்னாடியே விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால சீக்கிரமாக நான் போயிடுவேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ மாட்டிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்லாம் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரே வேல போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கேம் என் கூட விளாட்ணுன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சி விடுங்க கைஸ். அக்கௌண்ட் நேம் வந்து Jessie96 எல்லாம் ஸ்மாலில் போடுங்க கைஸ். அவ்வளோதான். இந்த ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த லெவலையும் நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான். எப்படியோ நான் லீடர் போர்டில் வருவேன்னா என்னென்னு நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்காம இப்போ கெஸ் பண்ணி சும்மா அப்படியே போடுங்க கைஸ். இவங்கிட்டையாச்சும் தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ, இவங்கிட்டையும் மாட்டிக்கிட்டேங்க கைஸ். இவங்களாம் அண்ணன் தம்பி போல். சரிங்க கைஸ். அப்போ எப்படியோ வந்துட்டோம். நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் நான் எப்படி என்ன இது பண்ணுவேன்னா. ஐயோ, மறுபடியும் பேசிகிட்டே விட்டுட்டேன் கைஸ். நீங்களும் சொல்லுங்கள், நான் என்ன லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வருவேன்னா செகண்ட் வருவேன்னா இல்லை லீடர் போர்ட்லேயே வரமாட்டேன்னா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை நான் மேலே போயிடுவேன்னு நினைக்கிறேன். போகலாம். இது போக போக ஸ்டெப்ஸு கம்மியாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. உடஞ்சி எப்படி தான் கட்டினாங்களோ. வந்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே இந்த செவுரு வேறு தடுக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே போயிடுவோம் கைஸ். அங்கே போகலாம். இது போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். இந்த கேம் பற்றி தெரிலன்னா நான் அப்பப்போ உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த ஜூஸை தொட்டோன்னா ஜூஸு குடித்தா இப்போ நம்மளுக்கு சூப்பர் பவர் மாதிரி சூப்பராக ஸ்பீடு செம்மையாக இருக்கும் கைஸ். பாருங்கள் என்ன வேகத்தில் போகிறேன்னு. இவ்வளோ ஸ்பீடாக போனோம் அது கடைசி வரைக்கும். முன்னாடிலாம் எனக்கு இது அவ்வளோவா வராது, ஆனால் இப்போ எனக்கு ஈஸியாக வருது. பார்க்கலாம் ஃபஸ்ட் ட்ரையிலே முடிப்பேன் நான். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். என் தம்பியும் அவ்வளோவா ரோப்ளாக்ஸ் இது விளாடுவோம் எப்போயாச்சும் ஒரு தடவை. நானும் அப்படி ஏதாச்சும் வேணும்னா நானும் அவனும் விளாண்டு வீடியோ போடுவோம் கைஸ். அப்பாடா ஏறியாச்சு. வந்துட்டேன் கைஸ். ஆமாம், இங்கே எனக்கு ஒரு லேடர் கண்டுபிடிக்கணும்னு அங்கே போட்டிருக்கு. லேடர் எங்கே போய் நான் தேடுவேன்? எங்கே கைஸ்? ரூமே இல்லை. அந்த ரூமில் போய் நம்ம இதை உள்ளார போக முடியுமான்னு பார்க்கலாம். போக முடியுது. இப்போ இந்த லேடர் தான் கைஸ் சொன்னாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே வச்சோன்னா அப்படியே ஒரு வெண்ட்டு மேலே இருக்கும். இது லேடர் மேலே ஏறி அப்படியே மேலே போகணும் கைஸ். அப்படியே யாருக்காச்சும் தெரிலனா அப்படியே கரெக்டாக நான் வைக்கிற மாதிரியே வைங்க. வச்சுட்டு இது மேலே குதித்து மேலே ஓப்பன் பண்ணி போகலாம் கைஸ். அவ்வளோதான், ஏறிட்டான். ஒரு ஜம்ப் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியாது, சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜம்ப் பட்டன் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடாக போவீங்க கைஸ். அதனால் ஜம்ப் பட்டன் அழுத்தி ஸ்பீடாக போகலாம். அவ்வளோதான். அடுத்த லெவல் ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். பைப்பு நம்ம ஒரு தான் இருக்கும். ஆமாம் கைஸ், சொன்ன மாதிரியே பைப்பில் தான் இருக்குது.
கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கீழே குதிச்சா நம்ம பாடியே ஃபுல்லாக எலும்புலாம் நொறுக்கிடும். எல்லாம் ஊசி ஊசியாக இருக்குது கீழே. சரி, ஆனால் இந்த கேம் அவ்வளோதான் ஈஸி தான் கைஸ். ஆனால் நீங்கள் ஒரு எப்பயாச்சும் ஒரு 2-3 தடவை விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழகிடும். ரோப்ளாக்ஸில் இன்னும் நான் நிறைய கேம்ஸ் போட்டு வீடியோ போடுறேன். இப்போ ஏன்னா கீழே குதிச்சேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அந்த பைப் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஏறி வர டைம் ஆகும். ஆனால் பைப் ஆஃப் பண்ணி இப்போ கீழே குதிச்சிட்டேன்னா உடனே போய் மேலே டெலிபோர்ட் ரீச் பண்ணிவிடுவோம்ல கைஸ். அதனால தான் இதுதான் என்னோடய ட்ரிக் கைஸ். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பைப் தான். இந்த 3 பைப்பையும் திருவி விட்டோன்னா திருவி விட்டு இது பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும் கைஸ். ஆஃப் பண்ணிட்டா இந்த இது காற்று வராதா. இது ஹீட் காற்றுனால வரல, நம்மளால் போக முடியல கைஸ். இப்போ ஆஃப் பண்ணதுனால இப்போ நம்மளால் போக முடியும். இப்போ ஏறி போயிடலாம். அதுக்கப்புறம் இதிலே ஹார்ட் மோட், லாவா மோட்லாம் இருக்குது கைஸ். அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விளாடுவேன். கன்ஃபார்ம் அது விளாண்டு வீடியோ போடுவேன் கைஸ். அதுவும் நான் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் முன்னாடி விளாடும்போது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் இது நான் இன்னும் எந்த வீடியோவும் கட் பண்ணல. எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன் கைஸ். என்னாலே நம்ம முடியல. கீழே நீங்கள் அந்த ரைட் சைடு கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இது ஃபேனோட பவர்னால ஏறி இந்த ஓட்டைக்குள்ளார போயிடணும் கைஸ். அவ்வளோதான், வந்துட்டோம் இங்கேயும். கைஸ் இப்போ தான் பெரிய ஒரு பாஸ் ஃபைட்டே இருக்குது. இப்போ அங்கே இருக்க கன்னை வச்சு இவனை நம்ம சுடணும் கைஸ். இவன் பேர் கேரியா. இங்கே பாருங்க, தவாவை எடுத்து துரத்திட்டு வராங்க கைஸ். ஏதோ ஒன்று போட்டால் ஏதோ க்ளே மாதிரி என்னமோ போடுறாங்க கைஸ். அது நம்மளை அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுது. இப்போ நம்ம இந்த கன்னை வச்சு தான் அவனை சுடணும். என்ன கைஸ், கன்னில் புல்லட் வரும்னு பார்த்தா தக்காளி எல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்டாக வருது. அவ்வளோதான், ஈஸி. வெறும் நீங்கள் அப்படியே இது என்ன வெடிச்சிட்டான் அவன். மனுஷன் என்ன நினச்சானா வெடிச்சிட்டான் கைஸ். சரி, இவ்வளோ தூரம் நம்ம நடந்தே போகணும்னு நினைக்கிறேன். வலி கூட்டுனா ரெடி உருண்டுட்டு அப்படியே பால் மாதிரி போகிறோம். அப்போடா வந்துட்டோம் இங்கே சேஃப்டியாக. இங்கே நிறைய காசு இருக்குது, அது எதுக்குன்னே தெரில கைஸ். நீங்களும் எதுக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த கன்று போல் இதை வச்சு வளரலாம் போல். நீங்களும் ஏதாச்சும் நீங்கள் அந்த மாதிரி அந்த காசு ஏதாச்சும் எதுக்கு யூஸ் ஆகணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். இது ஒரு கொஞ்சம் டேஞ்சரானது தான் கைஸ். ஏன்னா லேசர் மட்டும் பட்டுச்சு அவ்வளோதான் கிட்ட. அப்பாடா, இன்னும் 2 இருக்குது. அது மாதிரி டப்பிஸ்லாம் போட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஏன்னா நடிச்சிருக்கோம். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த சைடு போகணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த இது வச்சு போனோம். இதுக்கப்புறம் வரும் பாருங்க கைஸ், ஃபைனல் பாஸ் ஃபைட்டு செம்மையாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் பார்ப்பீங்க நான் என்ன சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கிறேன், லீடர் போர்டில் வருவேன்னான்னு. இது செம்மையாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான், இந்த பிளாங்கே எடுத்து வச்சிடும். ஆனால் ஒரு சிலவங்க மறுபடியும் அந்த வழியிலே போயிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் நான் இதுவே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் கைஸ். அவ்வளோதான், இவன் தான் அந்த ரோபோட் பையன். இவனை அடிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் மெயினாக அவனோட 2 கை இருக்குல்ல கைஸ், அதுக்கு அடித்து பாருங்கள். அதுக்கு அடித்தா தான் அவன் ஹெல்த்து குறையும். அந்த கையில் தான் அவன் சுடுவான் கைஸ். அதிலே அடித்து பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டே தெரியாது, அதனால் இப்படி அடிச்சிடும். ஐயோ, ஹெல்த்து குறையுது. ஐயோ, கிட்ட வந்துட்டான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஹெல்த்து குறையுதே. அந்த ஒவ்வொரு கையை உடச்சிட்டு இன்னொரு கை உடைவிங்க கைஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கை உடச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னொரு கை மட்டும்தான். ஹெல்த்து அவ்வளோதான் கைஸ். ஏன்னா பீஸாக நொறுக்கிட்டான். இப்போ இந்த ட்ரையிலாச்சும் முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா கைஸ் கண்ணை காணோம், ஏதோ கிளிச்சு போல். சரி, இப்போயும் கரெக்டாக கைக்கே எய்ம் பண்ணலாம் கைஸ். கைக்கே எய்ம் பண்ணி அடிக்கணும். நான் அதான் மறந்து நான் போயிடுறேன். இந்த மெத்தடும் நான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். அவன் சுடும் போது அந்த புல்லட் வரும்போது அப்படியே குதிக்கணும் கைஸ். நான் பண்ண மாதிரி குதிச்சிங்கன்னா ஹெல்த் அப்படியே கம்மியாகாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு இது பண்ணி அடிக்கணும் கைஸ். ஐயோ, ஹெல்த்து கம்மியாகிடுச்சு கைஸ். ஐயோ, இன்னும் ஒரே ஒரு கை தான். போச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடும். அவ்வளோதான், அவனே வெடிச்சிருவான் இதுக்கப்புறம். ஏன்னா கைஸ் இன்னும் ஓப்பனால அவ்வளோதான். நம்ம இந்த ப்ரிசன் எஸ்கேப் பண்ணிட்டோம். வெளியே போனால் அவ்வளோதான், கேட்டு உடச்சிட்டு போகிறாங்க கைஸ். அவ்வளோதான். இந்த சைடில் தான் ஏதோ சைடில் போகணும் கைஸ். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே தான் நினைக்கிறேன்.
அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து அப்படியே நம்ம அதில் குதிச்சு போயிடலாம் கைஸ். குதிக்க முடியல, பேசாமல் நம்ம இந்த வண்டியை வச்சு இடித்து பார்க்கலாம். பின்னாடி இருந்து நல்லா போய் ஃபோர்ஸாக போய் இடிக்கணும் கைஸ். இடி போய் இடிக்கவே முடியல. சரி நம்ம கார் மேலே ஜம்ப் பண்ணி போகலாம் கைஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். நான் கூட ஃபஸ்ட்டு இடிக்கணும்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகிறது தான் ஈஸின்னு சொல்லான்னு வந்தேன், அதுக்குள்ளார இதாகிடுச்சு. சரி பின்னாடி ஏறுற பாருங்க, ஒழுங்காக விளாட்ணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். அதுக்கு மேலே இப்போ குதிச்சு போனால் மட்டும் போதும் கைஸ். அவ்வளோதான், இன்னும் இந்த ஸ்லாப்ஸில் மட்டும் குதிச்சு பைப்பில் குதிச்சு போனால் போதும் கைஸ். அவ்வளோதான், ஸ்டெப்ஸில் ஏறினா இங்கே இருக்கு கைஸ். ஃபுல்லாக பணமாக இருக்குது கைஸ். இந்த பணத்தை எடுத்து எவ்வளோ பணம் இருக்குது பாருங்க கைஸ். இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான், இனிமேல் இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் முடிஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் வேணால் சொல்லுங்கள், என்ன கேம் சொன்னாலும் நான் போடுறேன் கைஸ். மறக்காமல் நான் உங்களுக்கு என்ன கேம் வேணாலும் போடுறேன். ஏதாச்சும் ரோப்ளாக்ஸ்லேயே ஏதாச்சும் கேம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம கேமை முடிச்சிட்டோம். இப்போ நாம் அந்த போலீஸ் அந்த போலீஸெல்லாம் நம்மளை பிடிக்காததுனால அந்த போலீஸால் பிடிக்கிறதுனால நாம் இதாகிட்டோம் கைஸ். வாங்க லீடர் போல் நம்ம பேர் இருக்கான்னு போய் பார்க்கலாம் கைஸ். இருக்குது கைஸ், நம்பர் 1 நம்ம பேர் தான் கைஸ். அங்கே பாருங்க, நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், நம்பர் 1ல் இருக்குது. இது ஒரு எடுத்து வச்சுக்கணும் கைஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போனா தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காமிக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாச்சும் கேம் விளாட்ணும் அப்படின்னு எதை சொன்னாலும் நான் விளாட்றேன் கைஸ். அதுக்கப்புறம் பாய். நான் இனிமேல் எல்லோரும் மறக்காமல் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆடில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ். என் தம்பி சொல்கிறான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.